இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3000 ரூபாய்க்கு ஒரு சோனி இல்லை TWS வாங்க முடியுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. என்னப்பா சொல்கிற? 3000 ரூபாய்க்கு யாருப்பா சோனி இல்லை TWS தரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி சோனியை தான் அதை தராங்க. ஸோ இந்த TWSஐ பற்றி உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணுமா? ஏன்னா இந்த TWSோட ஆக்சுவல் ரேட் 5000 ரூபாய்க்கும் மேலே. ஆக்சுவலாக இது ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சிவாக வந்த ஹெட்ஃபோன்ஸை இப்போது வந்து டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் இந்த டெக்னாலஜி கொஞ்சம் ஓல்டராக ஆனதுனால அப்கிரேட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்து இதை வந்து ஒரு 4000 ரூபா 3000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் TWS இயர்ஃபோன்ஸாக சோனி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து சோனியோட WF-C500 அப்படின்ற நேமில் லான்ச் ஆன மாடல். ஸோ இந்த மாடல் இப்போ கரண்ட்லி 4500 ஆர் 4600க்கு சேல் ஆகிட்டுருக்கு. அப்புறம் எப்படிப்பா இதை 3000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைமில் கன்சிடர் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த வீக்கெண்ட் சேல்ஸ் ஆர் இந்த ஃப்ரைடே சேல்ஸ் இந்த மாதிரியான சில டிஸ்கவுண்டட் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000 ருபீஸ்க்கு கிடைக்கும். அண்ட் முக்கியமாக நீங்கள் SBI இந்த மாதிரியான சில அவங்க குறிப்பிடுற மாதிரியான கார்டை யூஸ் பண்ணி வாங்கும் போது 1000 ருபீஸ்க்கான கேஷ்பேக் ஆஃபரும் இருக்குது. ஸோ இந்த 1000 ருபீஸ் கேஷ்பேக் அண்ட் இந்த டிஸ்கவுண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3200 ரூபாய்க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்றைக்கி கரண்ட் சினாரியோவில் 3000 ருபீஸ்க்கு ஒரு சோனி TWS ஒன் ஆஃப் தி வேல்யூ ஃபார் மணி பர்ச்சேஸாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது, எதுக்காக நாங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸில் ரொம்பவே ப்ரீமியமான ஃபீச்சர்னு சோனி கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் இந்த வாய்ஸ் கேன்சலேஷன் இந்த மாதிரியான ஹை ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது. ஆம்பியன்ட் மோட் அந்த மாதிரியான மோட்ஸும் கிடையாது. அப்போது இதை கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? கேம்ஸுக்குன்னா நான் இப்போது இதில் லோ லேட்டன்சி மோட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ எதுக்கு தானே நான் இதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கோவப்படுவீங்க. ஸோ கோவப்படாமல் கேளுங்க. ஆக்சுவலாக இந்த ஹெட்ஃபோன்ஸு யார் வாங்கலான்னா, எனக்கு சவுண்டோட குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி தான் ரொம்ப 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 முக்கியம். நான் மல்டிமீடியா கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன், ஆர் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுவேன், இல்லைனா நான் வந்து மூவிஸ் பார்க்க அண்ட் நார்மலாக பாட்டு கேட்க, ஒர்க் அவுட்ஸ்க்கு இந்த மாதிரி எந்த நார்மல் யூசேஜ் அண்ட் உங்களுக்கு குவாலிட்டி அண்ட் சவுண்டு தான் முக்கியம்னா யூ மே ப்ரிஃபர் இட். எதுக்காக குவாலிட்டி நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட பில்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், சோனி இதை மேட் பிளாக் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் பட்டன்ஸ் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோல்ஸ் இந்த காலத்தில் எப்படிப்பா யூஸ் ஆகும், கெப்பாசிட்டிவ் டச்சுக்கு எல்லாரும் மாறிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் பட்டன் டச் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்பர் 1. எதனாலனா கெப்பாசிட்டிவ் டச் நம்ம தொடுறதுனால மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எதுலாம் பண்ணுறீங்க, லைக் ஒரு தூங்கும் போது யூஸ் பண்ணுறீங்க, இல்லை படுத்துக்கிட்டோ இல்லை ஜிம்மில் யூஸ் பண்ணுறீங்கன்னா சில எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை வேறு எதுனா டச் ஆச்சுனாலும் இந்த கெப்பாசிட்டிவ் டச் ஒர்க் ஆகும். ஆனால் பட்டன் டச் நம்மளுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் கொடுக்கும். அதே சமயம் நம்மளுக்கு கிளிக் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு சென்சேஷன் இருக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ணோமா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கிளிக் பண்ணாமல் டச் ஆகிறதுக்கும் அண்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் டச் ஆகிறோம் அந்த ஃபீட்பேக்கே ஒரு முக்கியமான யூசேஜ். அண்ட் ரன்னிங், அத்லெட்டிக்ஸ் அண்ட் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுற ஒர்க் அவுட் பண்ணுற நபருக்கு மஸ்ட் அவங்க வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த பட்டன் கண்ட்ரோல் தான். ஸோ அந்த பட்டன் கண்ட்ரோல் இதில் இருக்குது. ஹாப்டிக்ஸ் அண்ட் அந்த டாக்டைல் ஃபீட்பேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் அவங்க 5.8 mmக்கான டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நியோடினியம் மேக்னெட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டைனாமிக் டிரைவர் வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் சவுண்ட், அதாவது பேஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பேஸ் குவாலிட்டி தான் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் போது இதுவும் கிட்டத்தட்ட போட் அண்டு மிச்ச வெளியில் இருக்க லோக்கல் வெண்டாஸ் கொடுக்குற மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எதுக்காகனா இதில் நியோடினியம் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கிறதா சோனியே அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியோடினியம் மேக்னெட்ஸ் இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி இல்லை ஹை ஸ்டாண்டர்டான மேக்னெட்ஸ். ஸோ அந்த மேக்னெட்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய டிரைவர்ஸ் வந்து ஹை குவாலிட்டி டிரைவர்ஸ். ஸோ 5.8 mm சின்ன டிரைவராக இருந்தாலும் இவங்களோட அந்த சிக்னேச்சர் சவுண்ட், அதாவது சோனிக்கான சிக்னேச்சர் சவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாரிட்டி தான் அவங்களோட சிக்னேச்சர் சவுண்ட். ஸோ சவுண்ட் ஸ்டேஜும் சவுண்ட் கிளாரிட்டியும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அண்டு பேஸ் குவாலிட்டியுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து இந்த நியோடினியம் மேக்னட்ஸோட ப்ளூடூத் 5.0வோட பேர் பண்ணியிருக்காங்க.
இதில் எஸ்பிசி அண்ட் ஏஏசிக்கான அந்த கோடக் சப்போர்ட் தான் இருக்குது. நீங்கள் ஆப்டெக்ஸ் இதில் இல்லை. ஸோ ஆப்டெக்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஏஏசி ஆல்மோஸ்ட் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ ஏஏசியை வச்சு இவங்க கொடுக்குற இந்த அடுத்த சில சவுண்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அதுதாங்க இங்கே மேட்டர். இதில் IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கூடவே இதில் 2 மைக் இருக்குது. ஸோ நீங்கள் மைக் குவாலிட்டி கொஞ்சம் மற்ற ஹெட்ஃபோன்ஸுக்கு விட கொஞ்சம் நல்லா பெட்டராக எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் சோனி கிட்டேருந்து. பேட்ரி லைஃப் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸில் இருந்து மட்டுமே, அதாவது வித்தவுட் த கேஸ் 10 ஹவர்ஸ்க்கான கண்டினியூட்டி சார்ஜ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ளே டைம் 10 ஹவர்ஸ். ஸோ ஹியூஜ் இன் TWSன்னு பார்ப்பீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கேஸில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு 10 ஹவர்ஸ் அடிஷனாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 20 ஹவர்ஸ்க்கான ஃபுல் பேட்ரி பேக்கப்பை இது கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா 10 ஹவர்ஸ் நீங்கள் பேட்ரி வச்சுருக்கும் போது ஓவர் த பீரியட், ஓவர் த டைம் வந்து பேட்ரி டீகே ஆனாலுமே, பேட்ரி லைஃப் கம்மி ஆனாலுமே உங்களுக்கு ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும். முக்கியமாக இதில் ப்ளூடூத்தோட மல்டி கனெக்ட், அதாவது இந்த டுவல் பேரிங்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி இதில் இன்னொரு ப்ரீமியம் ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து சோனி ஆப்போட கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அந்த சோனி ஆப்பில் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா DSEEக்கான சப்போர்ட்டை எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ DSEE அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சோனியோட நியூ டெக்னாலஜி. அதாவது நம்ம சவுண்டை வந்து ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் அந்த மியூசிக்கோட கிளாரிட்டி லாஸேஜ் இருக்கும். ஸோ இந்த லாஸை வந்து டிஜிட்டலாக என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரொஃபைலோட வேல்யூ. அதாவது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஜின் மாதிரி நம்ம ப்ளூடூத் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த DSEEயோட ஃபுல் ஃபார்ம் டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின். ஸோ இந்த DSEE கண்டிப்பாக இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ DSEE பழைய மாடல்ஸில் இல்லை, இப்போ புது மாடலில் சாஃப்ட்வேர் அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்போது சாஃப்ட்வேர் அப்டேட்டை நீங்கள் கண்டிப்பாக சோனிக்கிட்டேருந்து ப்ராமிசிங்காக எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் புது ஃபீச்சர்ஸ் இல்லை வேறு எதனா ஃபீச்சர்ஸும் இதில் ஆட் பண்ணுறதுக்கான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதில் மியூசிக்குமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆனாலுமே இதில் உங்களுக்கு ப்ரொப்ரேட்டரி சவுண்ட் ஈக்குவலைசர் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பேஸ் அதிகமாக வேணும், இல்லை ட்ரபிள் கம்மியாக வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வேணுனாலும் நீங்கள் ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஈக்குவலைசரில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் அவுட்புட் கிடைக்கும். அண்ட் இதில் இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட்டுன்றது ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் ஃபீச்சர். அது மட்டும் இல்லாமல் இதில் கூகுளோட ஃபாஸ்ட்வேரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் ஃபோன், அது எய்தர் ஆண்ட்ராய்டு ஆர் iOS-ஆக இருந்தாலும் ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷம் உங்கள் ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். இது முக்கியமாக டைப்-C சார்ஜிங்கில் தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஆனால் இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அரௌண்ட் 3000 ஒயர்லெஸ் சார்ஜிங்க. ஆனால் இதில் டைப்-C சார்ஜிங் கொடுத்தாலும் இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் மெக்கானிசம் தான். சோனி இதில் எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 1 hour வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான பேட்டரி பேக்கப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஹெட்ஃபோன்ஸே வந்து 10 hours கிட்ட பேட்ரி பேக்கப் கொடுக்குதுன்னும் போது நம்ம இதை டெய்லி சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி 2 days ஒன்ஸ் சார்ஜ் போட்டாலே இது நல்லா நிற்குன்ற மாதிரியான ஒரு பேட்ரி பேக்கப் தான் இது கொண்டு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இதில் ANC மாதிரியான எந்த ஒரு ஃபீச்சரும் இல்லைன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ANC கிடையாது அண்ட் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. பட் இந்த டிசைன் ரொம்ப செக்யூரான டிசைனாக இவங்க ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் இதுலேயே சவுண்ட் ஐசோலேஷன் அப்படின்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காதில் வச்சோடனே கொஞ்சம் வெளியில் இருக்க நாய்ஸை வந்து அடப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த ஃபீச்சர் வச்சு இதில் நாய்ஸ் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. கேன்சலேஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 360 ரியாலிட்டி ஆடியோ அப்படின்ற ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 360 ரியாலிட்டி ஆடியோ அப்படின்னா என்னென்னா, ரொம்ப ப்ரீமியமான ஹெட்ஃபோன்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்குள்ளே எமர்சிவாக ஆகணும் அப்படின்ட்டு இந்த டால்பியோட ரொம்ப என்ஹான்ஸ்டு வேர்ஷன் தான் இந்த 360 ரியாலிட்டி ஆடியோ. ஸோ இந்த ஆடியோ ஃபீச்சர் இந்த ஹெட்ஃபோன்ஸில் இருக்குங்க. ஸோ ரொம்ப 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 ப்ரீமியமான இந்த சவுண்டு குவாலிட்டிக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குமோ அந்த ஃபீச்சர்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சோ கால்டு ANC அண்ட் இந்த சோ கால்டு கேமிங் ஃபீச்சர், இந்த மாதிரியான சில மித்ஸ்லாம் வேண்டாம். எனக்கு தேவை சவுண்ட் கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி. அதுக்கு என்ன தேவை கொடுத்துக்கோ. இந்த சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின் ப்ளூடூத் கோடக்கப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகும். அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்கு இது. அண்ட் 360 ஆடியோ, உங்களுக்கு ப்ளூடூத்லேயே ஹை அண்ட் அந்த 360 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான இன்ஜின். இந்த மாதிரி ரொம்ப சவுண்டு கிளாரிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டிக்கு தான் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இவங்க வந்து இதுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுக்கு டார்கெட்டான ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா
சவுண்ட் குவாலிட்டி எனக்கு வேணும். அதாவது நான் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எடிட்டிங்க்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா நான் ஒரு எனி சவுண்ட் மியூசிக்கல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட எக்ஸாக்ட் நோட்டு எனக்கு வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு டிமாண்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து இந்த ரொம்ப அதிகமான பேஸ் லவ் பண்ண மாட்டேன், லைக் இந்த தலைவலி எடுத்துக்கும் எனக்கு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு தலைவலியும் இதில் வராது. ஸோ இதில் ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியை நீங்கள் எதிர்பார்த்து இந்த ஹெட்ஃபோன்ஸை வாங்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம எண்ட் யூசேஜ் வந்து இந்த சவுண்டோட குவாலிட்டி அண்ட் சவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரியான புது புது குவாலிட்டியான புது புது அட்வான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி நான் பேசணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி. இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.